வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மணி, இந்த கவுன்சிலர் கட்டகட்டோட கெத்தும் கம்பீரமும் எப்படி இருந்துச்சு? என்ன மணி, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பேசாமையே என்ன பார்த்து முறைக்கிற? பின்ன என்ன மாமா, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுன்னு சொன்னா அத கொடுக்காம நான் வருங்கால கவுன்சிலர் சேர்மன் எதோ கதை விட்டுட்டு இருக்க. அவன் எவ்வளவு கேவலமா பார்த்தான் தெரியுமா? இதெல்லாம் அரசியல்ல சகஜம் மணி, சகஜம். போ மாமா, மூஞ்சி பாரு. அண்ணா அண்ணா வா மணி, என்ன நல்லா உத்து பார்த்து சொல்லு. என் முகத்துல இப்பவே கவுன்சிலர் கலை தெரியுதுல்ல? சும்மா இரு மாமா, என்னதான் டார்ச்சர் பண்ற? அவளே சேர்த்துமா டார்ச்சர் பண்ற? கவுன்சிலர் கலை இருக்கான்னு கேட்டா அது டார்ச்சரா? ஏன் அண்ணா நீயே சொல்லு அண்ணா. இல்லண்ணே, அப்படி என் முகத்தை பார்த்து சொல்லு. என் முகத்துல கவுன்சிலர் கலை தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்படி சொல்லு. எனக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்த மக்களே, அதற்கு இந்த கவுன்சிலர் கட்டகுட்டுவின் மிக பணிவான வணக்கங்கள். மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்யறேங்கிறத மட்டும் பாருங்க. எல்லாரும் செஞ்சதை நானும் திருப்பி செய்ய போறேன். ஐயோ, இனிமே இந்த மனுஷனை என்னதான் பண்ண போறேனோ? சும்மாவே ஆடுவாரு. என்னத்த அண்ணி, என்ன அண்ணோ? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இத நீங்களும் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா இத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல அண்ணி. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து அண்ணி, அது வந்து சின்னதா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்படியா? இத சொல்றதுக்கா இப்படி மென்னு முழுங்குற? கார்த்திய நாங்களும் ஆபீஸ்ல பார்த்தோம். கமிஷனரை பார்த்து நாங்க பேசினப்போ கார்த்தியும் எங்க கூட தான் இருந்தான். சரி, என்ன சொன்னா? ரொம்ப சந்தோஷப்பட்டானா? பெருமைப்பட்டானா? இல்ல அண்ணி, இல்ல. இல்லையா? ஏன் இல்ல? ஓ, அந்த கமிஷனர் மூலமா அவன் மாமா கவுன்சிலர் ஆகுறது அவனுக்கு பிடிக்கலையா? ஐயோ இல்ல அண்ணி, அப்படி இல்ல. அண்ணனுக்கு அந்த கமிஷனரு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னதே போய், அது உண்மை இல்ல. நீ என்ன சொல்ற அண்ணோ? பொய்யா? ஆமா அண்ணி, அந்த கமிஷனர் பெரிய தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இது வரைக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு எத்தனையோ திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்துல ஒண்ணுதான் இதுவும். கட்டகுண்ட அண்ணனுக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி கமிஷனரு, சேர்மன் எல்லாருமா சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி? ரம்யாவும் சேர்மனும் ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தத சின்னதான் கேட்டிருக்காரு. உடனே பயந்து பதறி போய் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அண்ணா, அந்த சேர்மன் நம்ம வீட்டுக்கு வந்து மாலை போட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரே. இப்ப ஆபீஸ்ல பார்த்து பேசினப்ப கூட ரொம்ப நல்லாவே பேசினாரு. அது எல்லாமே பொய் அண்ணி, அத்தனையும் டிராமா. அந்த கமிஷனர் நம்ம கனவோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். அத உண்மைன்னு நம்பி ஆசைய வளர்த்துக்காதீங்க அண்ணி. நான் எதுக்கு ஆசையெல்லாம் வளர்த்துக்கிறேன்? ஆனா உன் அண்ணனை நீ பார்த்தல்ல, ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டு குதூகலிச்சு இப்பவே கவுன்சிலர் ஆன மாதிரி எப்படி போனார் பார்த்தல்ல. நாங்க வண்டியில வரப்ப கூட இதே பேச்சுதான். நான் கவுன்சிலர் ஆக போறேன், கவுன்சிலர் ஆக போறேன்னு மூச்சுக்கு 300 தடவையாவது சொல்லிருப்பாரு. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அவர் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரானோ. நான் தான் அடக்கி அதட்டி கூட்டிட்டு வந்தேன். நான் அவர்கிட்ட இதெல்லாம் பொய்யா, டிராமாவா, நீங்க உண்மையாவே கவுன்சிலர் ஆக முடியாது, அப்படியெல்லாம் ஆசையை வளர்த்துக்காதீங்கன்னு நான் எப்படி அவர்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னாலயும் இது முடியாதுன்னு தான் நான் உங்ககிட்ட மட்டும் இத சொன்னேன். நீங்க தான் அண்ணன் கிட்ட நேரம் காலம் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எது புரிய வைக்கணுமா? அண்ணோ, நான் சொன்னாலே அவருக்கு நெஞ்சு வெடிச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அண்ணோ? எப்படி நான் இத போய் அந்த மனுஷன் கிட்ட சொல்லுவேன்? இப்படி பண்ணிட்டாங்களே.
மாலை போட்டு மரியாதை பண்ணி இப்படி சாக்கடையில தள்ளி விட்டுட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்?